அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தை அடுத்து அந்த நிறுவனமும் கடுமையான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்குது. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து அரசுக்கு அப்படின்னு ஒரு விமான நிறுவனம் கிடையவே கிடையாது. அந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா நாட்டோட பெரிய செல்வந்தரா விளங்கிய டாடா குழுமம் தான் டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற பேர்ல விமான போக்குவரத்து சேவையை வழங்கி வந்தது. அதற்கு பிறகு கடந்த 1953வது வருஷம் மத்திய அரசு விமான போக்குவரத்தை அரசுடைமையாக்கியது. உள்நாட்டு விமான சேவை இந்திய ஏர்லைன் அப்படிங்கிற பேர்லயும், வெளிநாட்டு விமான சேவை ஏர் இந்தியா அப்படிங்கிற பேர்லயும் நடத்தப்பட்டது. கடந்த பாஜக ஆட்சியின் போது ஏர் இந்தியா நிறுவனம் கடும் நஷ்டத்துல இயங்குவதா கூறி மீண்டும் டாடா நிறுவனத்துக்கே விற்பனை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஏர் இந்தியா விமான போக்குவரத்துல இருக்கிற சிக்கல்கள் களைந்து அதனை டாடா நிறுவனம் பராமரிச்சு வந்தது. இப்போ இது போன்ற சூழலுக்கு மத்தியில தான் அகமதாபாத்ல தற்போது ஏர் இந்தியா விமானம் இப்படி ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருக்குது. விபத்துல சிக்கிய இந்த விமானம் போயிங் நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. 787-8 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற இந்த விமானம் கடந்த 2011வது வருஷம் அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த 14 வருஷத்துல உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு சுமார் 1000 787-8 போயிங் ரக விமானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருது. ஆனா எந்த ஒரு விமானமும் இதுவரைக்கும் விபத்துல சிக்கினதே கிடையாது. பெரிய விமானங்கள்ல மிகவும் வேகமா செல்லக்கூடிய விமானம் இது மட்டும்தான். இந்த வகையான விமானம் 25% எரிபொருளை மிச்சப்படுத்துற தன்மையும் கொண்டது. உலகம் முழுக்க இதுவரைக்கும் 100 கோடிக்கும் அதிகமான பயணிகள் இந்த கோயிங் ரக விமானத்துல தான் பயணம் செஞ்சிருக்காங்க. மிகவும் பாதுகாப்பான விமானமாக கருதப்பட்ட போயிங் ட்ரீம் லைனர் இப்போதுதான் முதல் முறையா விபத்துலயும் சிக்கி இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு அடுத்து போயிங் நிறுவனத்தோட பங்குகள் கடுமையா சரிவை சந்திச்சிருக்கு. மேலும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல விரைவில் நடைபெற இருக்கிற விமான கண்காட்சியில போயிங் ரக விமானமும் இடம்பெற உள்ளது. தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த விபத்து காரணமாக போயிங் விமானத்திற்கான ஆர்டர்கள் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. ஏர் இந்தியா நிறுவனத்துக்கும் இந்த ஒரு விபத்தானது சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே ஏர் இந்தியாவோட நிதி நெருக்கடி பிரச்சனைகளை அந்த நிறுவனம் சமாளிச்சுட்டு வர நிலையில இந்த ஒரு விபத்தானது மேலும் பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது. அகமதாபாத் விபத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு டாடா நிறுவனம் சார்பில் தலா 1 கோடி ரூபாய் இழப்பு அறிவிக்கப்பட்டு இருக்கிற நிலையில டாடாவோட ஏர் இந்தியா குழுமத்திற்கு மேலும் பல பொருளாதார சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.